ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளான்லாம் கிடையாது. இதுக்கு பேர் மீல் பிளான். இப்போ இந்த மீல் பிளான் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, என் பேர் ஜோட். வெல்கம் டு த பாட். இந்த மீல் பிளான்ஸை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஹோட்டல் அப்படின்னா டெர்மினாலஜி படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தங்குறதுக்கு ஒரு ஒரு நபருக்கு தங்குறதுக்கு இடமும் உண்ணுறதுக்கு உணவும் கிடைத்தால் அதுக்கு பேர் ஹோட்டல். இது வந்து ஜென்ரலான ஒரு டேர்ம். ஹோட்டலுடைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 BCEல வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப லாங்கான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீல் பிளான்ஸ். இந்த மீல் பிளான்ஸ் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு கெஸ்ட்டுக்கு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கிறவங்கள நம்ம கெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த கெஸ்ட்டுக்கு தங்குறதுக்கு இடமும் உணவும் நம்ம கொடுத்துட்டா ஒரு மீல் பிளானாக வந்துடுது. ஸோ இதை என்ன கேசஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பிளான், அதாவது இபி. இந்த இபி வந்து எதை குறிக்குது அப்படின்னா ரூம் ஒன்லி பேசிஸ் தான். அதாவது ரூம் மட்டும் கெஸ்ட்டுக்கு கிடைக்கும், விதவுட் எனி ஃபுட்டு, எந்த ஃபுட்டுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபி. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்டினென்டல் பிளான்னு சொல்கிறோம், இல்லாட்டி பின்னு சொல்லுவோம், அதாவது பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். கான்டினென்டல் பிளான் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ரூமும் அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த கான்டினென்டல் பிளானில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷனும் இருக்குது. கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக வந்து இந்த பிளானில் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து இதை என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இதே சிபி வந்து பிபியாக மாறிடுது, அதாவது பெர்முடா பிளானாக மாறிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏபி. இது வந்து மாடிஃபைடு அமெரிக்கன் பிளான். இது என்ன, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஹாஃப் போர்டு இல்லாட்டி ஹாஃப் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரூம் கொடுக்குறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, லஞ்ச் ஆர் டின்னர் கொடுத்துட்றாங்க. இது பொதுவாக யாருக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, மார்க்கெட்டிங் போகிறாங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப லாங்கில் போயிட்டு வருவாங்க, லஞ்செல்லாம் வெளியே எடுத்துருவாங்க, திரும்ப டின்னருக்கு வந்து ரூம்லேயே வந்து டின்னர் கிடச்சிரும், இல்லாட்டி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து டின்னரை சாப்பிட்ருவாங்க. ஆஸ் யூஷுவல் மார்னிங் அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்புற டைமில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. அடுத்த வந்து பிளான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிளான். இந்த அமெரிக்கன் பிளான் ஆனது இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபுல் போர்ட் இல்லாட்டி ஃபுல் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ரூம் கொடுத்துட்றாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க, லஞ்சும் கிடச்சிரும், ஆஸ் வெல் அஸ் டின்னர் கிடச்சிரும். ஸோ இதுதான் நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ். இப்போ நான் இந்த ஹோட்டல் ஹிஸ்ட்ரி லைட்டாக உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த பிளான் நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று யூரோப்பை பேஸ் பண்ணியிருக்கு, இல்லாட்டி அமெரிக்காவை பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோடைய பிகினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் பிகின் ஆயிருக்கு. யூஎஸில் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஆயிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து ட்ராவல் வந்து பரவ அந்த இன்வென்ஷன் ஆஃப் த வீல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரத்தை வந்து கண்டுபிடிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து நடையிலையும் குதிரை மூலமாக ட்ராவல் பண்ண டைம் போய் அவங்க வந்து குதிரைக்கு பின்னாடி கோச்சஸ் போட்டு இன்னும் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ண ஸ்டேஜஸ் அது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி எலாபரேட்டாக வந்து விரிய ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து விரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து தேவைப்பட்டது தான் இந்த க்ரோத்தும் இந்த பிளான்ஸும். அதனால் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூரோப்பை பேஸ் பண்ணியிருக்கு, இல்லாட்டி அமெரிக்காவை பேஸ் பண்ணியிருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.